السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. وقال أيضا ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال النبي صلى الله عليه وسلم مررت بقوم لما أرج بي لهم أظفار من نحاس يخمشون بها وجوههم وصدورهم فقلت من هؤلاء يا جبريل؟ قال هؤلاء الذين يأكلون لحوم الناس ويقعون في أغراضهم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஞாபகப்படுத்தப்பட்டது நாவுடைய விபரீதம் சம்பந்தமாக. நாவுடைய விபரீதங்கள் நிறைய இருக்குது. நாவு ஒரு பெரிய ஒரு நியாமத். அல்லாஹு தாலா அதை அல்லாஹுடைய அருளை, நெருக்கத்தை, உயர்வை அடையிறதுக்காகவும் காரணமாக ஆக்கியிருக்கின்றான். அதே நேரத்தில் நாவை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நாவை தவறாக பயன்படுத்தினால் அது மனிதனுடைய வேதனைக்கு காரணமாக அமையும். அது அவனுடைய தண்டனைக்கு காரணமாக அமையும். நரகத்தில் பல வருடங்கள் முகங்குப்புற தள்ளப்படுறதுக்கு காரணமாக அமையும். சில ரிவாயத்தில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த ஒரு அவர்த்தையின் காரணமாக அல்லாஹு தாலா வெறுப்படைகிறான். அந்த வார்த்தை அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதை பற்றி அவன் பொருட்படுத்த மாட்டான். சாதாரண வார்த்தையை தான் நினைப்பான், ஆனால் அல்லாஹ் கோபப்படுவான். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக நரகத்தில் எவ்வளவு தூரம் வீசப்படுவான் என்றால், ஒரு ரிவாயத்தின்படி மசீரத்து 70 சனா 70 வருடங்களுடைய பிரயாண தூரம் வரைக்கும் நரகத்தில் வீசப்படுவான். இன்னொரு ரிவாயத்துப்படி மபைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தூரத்துக்கு நரகத்தில் போடப்படுவான். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய கோபத்துக்கு அந்த வார்த்தை உள்ளாகும். இதே மாதிரி ஒரு மனிதர் ஒரு வார்த்தை தான் பேசுவார். அந்த வார்த்தையை பற்றி அவர் பெருசாக கணக்கெடுக்க மாட்டார். சாதாரண வார்த்தையை தானே நினைப்பார். அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரை பல வருடங்களுடைய அமல்களுடைய அளவு அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவான், பல அந்தஸ்துகளை உயர்த்துவான் ஒரு வார்த்தையின் காரணமாக. அதனால் இந்த நாவு இருக்கிறதே, இதை கொண்டு உயர்ந்த சொர்க்கத்தை அடைய முடியும். அதே நேரத்தில் இதே நாவின் காரணமாக மனிதன் நரகத்துடைய அதல பாதாளத்திலையும் தள்ளப்படுவான். இன்றைக்கு நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்து பயங்கரமானது. நாவுடைய பாவங்களுக்கு ஒரு தனி பாடமே இருக்கின்றது, தனி தலைப்பே இருக்குது. ஆஃபாத்துல் லிசான், நாவுடைய கெடுதிகள். நாவினால் நடக்கக்கூடிய பாவங்கள், நிகழக்கூடிய பாவங்கள் பயங்கரமாக இருக்கிறதுனால தனி கிதாபுகளே எழுதியிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு யார் பேணுதலானவங்க, மார்க்கப்பட்டுள்ளவங்க, தீன்தாரிகள் என்று கருதப்படுகின்றதோ அவர்களும் கூட அவங்க விபச்சாரத்தை விட்டும் பாதுகாத்து கொள்வாங்க, களவெடுக்கிறதுட்டும் பாதுகாத்து கொள்வாங்க,
மற்ற தொழுகையில விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க, அமளிபாதத்தில் பேணுதலாக இருப்பாங்க, திக்ர்கள் கூட செய்வாங்க, நிறைய நல்லமல் செய்வாங்க, பெரும் பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் நாவினால் ஏற்படக்கூடிய பாவத்தில் அவங்க மாட்டிக்கொள்வாங்க. அதை பற்றி அதிகமாக கணக்கெடுக்க மாட்டாங்க. அதனால தான் அதனுடைய பாரதூரத்தை பற்றி தனியாக கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் நாவை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப கட்டாயமான காரியம். நாவினால நிறைய பாவங்கள் நடக்குது. அதில் மிகப்பெரிய பாவம்தான் கீபத், புறம் பேசுறது. இது நாவினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான பாவம், அதிகமாக நடக்கக்கூடியது. மனிதன் தெரியாமலே இந்த பாவத்தில் ஈடுபடுகிறான். அது பாவம் செய்கிறவர் பேசுறவர் மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் விபச்சாரம் செய்கிறது என்பது ஒரு இடத்துல கஷ்டமான காரியம். ஆனால் புறம் பேசுவதனால் ஏற்படக்கூடிய பாவம் ஒரே மஜ்லிஸில் நடக்க முடியும். அப்படின்னா ஒருத்தர் புறம் பேசி அந்த 1,00,000 பேர் கேட்குறாங்கன்னா எல்லாரும் பாவிகள் தான். அது அவங்க தடுக்கல வெறுக்கலன்னு சொன்னால். ஆனால் இன்றைக்கு புறம் பேசுவதை தடுக்கிறது வெறுக்கிறது என்பது மிக அபூர்வமாகத்தான் நடக்குது. அதை யாரும் தடுக்கிறதுக்கு அது பெரிய பாவமாக நினைக்கிறதே கிடையாது. அல் கீபத் அஷத்து மின ஸினா, புறம் பேசுறது விபச்சாரத்தை விட பயங்கரமானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்? விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, விபச்சாரத்தை பாவம் என்று வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க. விபச்சாரம் செய்தால் கேவலம் அடைவோம், முகம் கருத்திடும் என்ற எண்ணம் பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் புறத்தை பற்றி எவ்வாறு நினைக்கிறது இல்லை. புறம் பேசுறதுனால முகம் கருத்திடும், புறம் பேசுறதுனால மானம் போயிடும், புறம் பேசுறதுனால கேவலம் உண்டாகும் நினைக்கிறதும் இல்லை. அதை பெரும் பாவமாக கருதுறவங்களும் யாரும் கிடையாது. அதனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக பள்ளிவாசலுக்களையும் புறம் பேசப்படுது, கல்யாண வீடுகள்லையும் மையத்து வீடுகள்லையும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாலும், பிள்ளைகள் தந்தையோட தந்தை, பிள்ளையோட தாய், பிள்ளைகளோட உறவினர்கள் சேர்ந்தால், நண்பர்கள் சேர்ந்தால், டெலிஃபோன் மூலமாக பல மாறி புறம் பேசப்பட்டு கொண்டே போகிறது. அதை மக்கள் தவறாக நினைக்கிறதும் இல்லை, தடுக்கிறதுக்கு எண்ணுவதும் கிடையாது. புறம் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு நிறைய மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறதே, ஒரு மனிதன்ட்டு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதான் புறம், அல்லது அது சின்ன ஒரு விஷயமாக இருந்தால் அவர் செஞ்ச ஒன்றை சொல்லதான் புறம். இப்படியெல்லாம் நாங்களாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்டாங்க, அத்ததுரூன மல் கீபா, கீபத் என்னண்டா, கீபத் சொன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. கீபத் என்றா புறம் பேசுறா என்னாண்டு. சஹாபாக்கு சொன்னாங்க, ஒத்தட்ட இல்லாத விஷயத்தை சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ذிக்ருக அஹாக பிமா ஃபீ, ذிக்ருக அஹாக பிமா யக்ரா, உன்னுடைய ஒரு சகோதரரை பற்றி, உன்னுடைய ஒரு சகோதரரை பற்றி அவர் இல்லாத நேரம், அவர் வெறுக்கிற ஒரு செயலை சொல்றது. நீங்க சொன்ன செய்தி அவருக்கு தெரிஞ்ச என்னை பத்தி இப்படி சொன்னார் என்று அவருக்கு விருப்பம் இருக்காது என்றால் அது கீபத்னு சொன்னாங்க. ذிக்ருக அஹாக பிமா யக்ரா, உன்னுடைய சகோதரரை பற்றி இன்னொத்தட்ட நீ சொல்றது, அதை நீங்க சொன்னது அவருக்கு தெரிஞ்ச அவர் வெறுப்பார், அவருக்கு அது விருப்பம் இருக்காது என்றால் அது கீபத். அப்போ அவங்க கேட்டாங்க, வைன்கான ஃபீஹி, நான் சொல்லக்கூடிய விஷயம் அவர்கிட்ட இருந்தாலுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, வைன்கான ஃபீஹி, நீங்கள் சொன்னது அவர்கிட்ட இருந்தால் தான் ஃபகது எகதப்தா, நீ சொன்னது புறமாகும். வைலம் தக்கும் ஃபீஹி, நீ சொன்ன விஷயம் அவர்கிட்ட இல்லை என்றால் ஃபகது பஹத்தா, நீ அவரை இட்டு கட்டிட்டாய். அவுக்கமா அலைஹி ஸலாத்து வஸலாம், அவர் சம்பந்தமாக நீ புறமல்ல, அது இட்டு கட்டுறது, அது அவதூறு, அது அதை விட பயங்கரமானது. அப்போ புறம் என்று சொல்றது ஒரு மனிதன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு செயலை அவர் சொல்றதை விரும்பாத நிலைமையில சொல்றது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஷரஹ் முஸ்லிம்ல இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. புறம் என்றால் என்ன? புறம் என்று சொல்றதை ஒரு செயலை மட்டும் சொல்றதல்ல, அல்லது அவர் சொன்னதொன்று மட்டும் சொல்றதல்ல.
இன்னார் இப்படி சொன்னாரு அல்ல இன்னார் இப்படி செஞ்சார் என்று சொல்வது மட்டும் புறம் அல்ல. ஒரு சகோதரருடைய செயலை பற்றி சொல்றதும் புறம்தான், அவருடைய சொல்லை பற்றி சொல்றதும் புறம்தான். அவர் இவ்வாறு சொன்னார்னு சொல்றது, அவர் அந்த சொன்ன விஷயத்தை அவருக்கு விருப்பமில்லை அடுத்தவங்கள்ட்ட சொல்றது, அது புறமாகிடும். அவருடைய குணத்தொண்ட சொல்றதை, அவன் இப்படியானவன், அது அவருக்கு விருப்பமில்லை தன்னுடைய குணத்தை சொல்றது என்றால் அதுவும் புறம்தான். அல்லது அவருடைய உடல் அமைப்பை சொல்றது, அவர் கொஞ்சம் கட்ட அல்ல உயரம் என்று சொல்றது, அது அவருக்கு விருப்பம் இல்லைண்டா கட்ட நெட்ட என்று சொன்னாலும் புறம்தான். கண் கொஞ்சம் மார்கன், அது அவருக்கு விருப்பம் இல்லை நொத்தட்ட சொல்றதென்றால் அதுவும் புறம்தான். அவர தலை மொட்டை, இதை சொல்றது அடுத்தவருக்கு விருப்பம் இல்லையா, நீங்க சொன்னது புறம்தான். அவர் கால் கொஞ்சம் நொண்டின்னு சொல்றீங்க, அவர் தன் நொண்டிதான், அது அடுத்தவன்ட்ட சொல்றது அவருக்கு விருப்பம் இல்லைண்டா அதுவும் புறம்தான். இதே மாதிரி எதுவெல்லாம் அவர் வாய் கொஞ்சம் பெருசி வாய் கொஞ்சம் சிறுசி, கண் கொஞ்சம் பெருசி கண் கொஞ்சம் சிறுசி, காது பெருசி காது சிறுசி, என்னவெல்லாம் அவருடைய உடலுடைய அமைப்பு இருக்கோ அதை இன்னொத்தட்ட சொல்லுவதை அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அது புறம். அவர் விரும்புகிறார் என்றால் பிரச்சனை இல்லை. அதனால யார் விரும்புறாங்க விரும்பலையா அங்க தெரியாது என்றால் நாங்கள் சொல்லவே கூடாது. இதே மாதிரி ஒரு சகோதரருடைய மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை சொல்றோம், அந்த தன்மையை அவர் விரும்புறது விரும்பல அடுத்தவங்களுக்கு சொல்றத. உதாரணமா அவருக்கு ஒழுங்கா தொலை தெரியாது, அவருக்கு குர்ஆன் ஒழுங்கா ஓத தெரியாது என்று சொன்னால் அவர் இருக்கக்குள்ள அவருக்கு விருப்பம் இல்லையா, அதை நீங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லது புறம். ஒரு மனிதனுடைய உலக ரீதியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, உதாரணமா அவர் சம்பாதிக்க தெரியாதவர், அவருக்கு ஒழுங்கா தொழில் செய்ய தெரியாது, இதை நீங்க அவர்கிட்ட சொன்ன அவர் விரும்புவாரா, விரும்ப மாட்டார். அப்படின்னா இன்னொருத்தர் சொல்லது புறம். ஒரு சகோதரர் வேலை செய்கிறார்கள் ஒழுங்கா, சோம்பேறி, அவர்கிட்ட இருக்க அந்த தன்மை, ஆனால் அதே தன்மை நாங்கள் அவர்கிட்ட சொன்ன அவருக்கு விருப்பம் இல்லையா, அது இன்னொருத்தட்ட நீங்க சொல்றீங்களா, அது புறம். இதே மாதிரி அவரோட உலக காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் ஏழையா இருக்கிறார், அவர் ஏழைதான், ஆனால் அவர்கிட்ட ஏழைன்னு சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லைண்டா அதை நீங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்றதும் புறமாகிடும். கஞ்சனா இருக்கிறார், உண்மையில நல்ல தன்மை கிடையாது, அந்த கஞ்சனாக இருக்கிறான் என்பதை அடுத்தவங்கள்ட்ட சொல்றோம், அது அவருக்கு விருப்பம் இல்லாட்டி அதை சொல்லது புறம். அவன் விபச்சாரம் செய்கிறான், அது பாவமான காரியம்தான், அது அடுத்தவன்ட்ட நாங்கள் சொல்றோமே அதுவும் புறம்தான். நுணுக்கமான விஷயம் சகோதரர்களே, தப்பித்துக்கொள்ள ரொம்ப கஷ்டம். ஆக சிறந்த வழி யாரை பற்றியும் எதுவுமே பேசாம இருக்கிறது, யாருடைய எந்த செய்தியையும் கேட்காம இருக்கிறது. நலவுண்டு அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி கேட்கவே கூடாது. எப்ப பேசுறோமோ கேட்கிறோமோ இது இன்பமாகிட்டு போகும். எந்த அளவுக்குண்டா மனிதனுடைய இறைச்சி இருக்கு, அல்லாஹு ஆலம், அது இனிமையாக இறைச்சி உண்டு, டேஸ்டானது, அதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் மனித இறைச்சி சாப்பிட தொடங்கிட்டாங்கன்னா அவங்க அதை இறைச்சி சாப்பிட்றத விட மாட்டாங்க. எப்படியாவது பழகிட்டாங்கன்னா தன்னுடைய சகோதரனை கூட கொண்டு சாப்பிட்டுருவாங்க, தேவைப்பட்ட மனைவியை கூட கொண்டுடுவாங்க, தாயை கொண்டுடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டானது காட்டுவாசிகள் சில மக்கள் சாப்பிட்றாங்க, பழகிட்டாயில போயிடுவாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்க யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள். அதுக்கு என்ன ஓமை அல்லாஹ் சொல்கிறான்? பன்றி இறைச்சி சாப்பிட்ற மாதிரிண்டா சொல்றான், அல்ல நாய் இறைச்சி சாப்பிட்ற மாதிரிண்டா சொல்கிறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் மையகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமு, நீங்க உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சி, அவர் மௌத்தாகி இருக்கிறாரு, சகோதரன் மையத்தா இருக்கிறார், அவருடைய இறைச்சியை நீங்க சாப்பிட விரும்புவீர்களா? ஃபக்கரிஹ்துமு, நீங்க வெறுப்பீங்க. தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவது போன்று தான் புறம் பேசுறது. தன்னுடைய சகோதரன் சகோதரி அல்ல யாரோ ஒருத்தர், அவருடைய இறைச்சியை நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? அதுவும் செத்து போயிருந்தா, மையத்தா இருக்கிறாரு, ஜனாசா அப்படியே பழுதடைஞ்சிருக்கின்றா, யார் சாப்பிட போறாங்க? யார் விரும்புவாங்க? புறம் பேசுவது என்பது அவ்வாறு தான். அல்லாஹ் இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மரர்து பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரர்து பி கௌமின்,
லம்மா உர்ஜபி என்ற தினத்தில் என்ன மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டதோ அந்த நேரத்தில் நரகத்தின் பக்கம் போகிற நேரம் ஒரு சமுதாயத்தின் பக்கம் நான் கடந்து சென்றேன். லஹும் அத்ஃபாரு மின் ஹாசின், அவர்களுக்கு செம்பு நகங்கள் இருந்துச்சு, செம்பாலான நகங்கள். அதன் மூலமாக யஹ்மிஷூன பிஹா வுஜூஹஹும் வசுதூரஹும், தன்னுடைய முகங்களை கீறி அதன் சதையை கிழிச்சு கொண்டிருந்தார்கள், நெஞ்சங்களை கீறி சதைகளை கிழிச்சு கொண்டிருந்தார்கள். அப்போ நான் கேட்டேன், மன் ஹவுலாயா ஜிப்ரீல், இவங்க யார் ஜிப்ரீல் என்று கேட்டேன். ஜிப்ரீல்கிட்ட சொன்னாங்க, ஹா உலாய் கௌமுன் யஅகுலூன லுஹுமன் நாஸ், இவங்க யார் தெரியுமா? இவங்க ஒரு சமுதாயத்தினர், இவங்க மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், அப்படின்னா புறம் பேசி கொண்டிருந்தார்கள். வயகஊன ஃபி அராதிஹிம், மக்களுடைய மானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படின்னா மானத்தை வாங்கக்கூடிய காரியங்கள், அடுத்தவங்களை புண்படுத்துகிற காரியங்கள், அடுத்தவங்களை குறை சொல்வதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதுக்குள்ள தண்டனை தான் இது. இன்றைக்கு மக்களுடைய இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தன்னுடைய முகங்களை கூட அவர்கள் கிழிச்சு கொண்டிருக்கின்றார்கள், நெஞ்சுடைய சதையை கிழிச்சு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வெறுக்கின்றான். இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுஹில் ஈமானு கல்பா, ஏ மக்களே, யார் தன்னுடைய நாவால மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறார், அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையலையோ அப்படியான மக்களே என்று கூப்பிட்டாங்க. இது யாருக்குன்னா முனாஃபிகீன்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆஹிர் வமா ஹும் பிமுஃமினீன், அவங்க நாவால சொல்லுவாங்க நாங்கள் அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையில் அவங்க ஈமான் கொள்ளல, உள்ளத்தில் ஈமான் நுழையல்ல. அது முனாஃபிகீன்களை தான் அப்படி சொல்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். அப்போ அதில் மூமின்கள் முனாஃபிகீன்கள் எல்லாரும் இருந்தாங்க. சொன்னாங்க, லா தகஊ ஃபி அராதில் முஸ்லிமீன் ஃபி அவ்ராத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய மானத்தில் பறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாதீர்கள். லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தகஊ ஃபி அவ்ராத்திஹிம், அவங்களுடைய மானத்தை வாங்குகிற விஷயங்கள் ஈடுபடாதீர்கள், குறைகளை தேடாதீர்கள். மூமின்களை பற்றி புறம் பேசாதீர்கள், முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீர்கள், அவருடைய மானத்தை பற்றி ஆராயாதீங்க. அவர் எப்படி தொழுகையாளியா, ஒழுங்கா தொழுகிறாரா இல்லையா, நோன்பு பிடிக்கிறாரா இல்லையா, அது உங்களுக்கு தேவையில்லை. ஒழுங்கா சம்பாதிக்கிறாரா இல்லையா, அழகா இருக்கிறாரா இல்லையா, உங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஈடுபடாதீர்கள். வமை யத்தபி அவ்ராத்தில் முஸ்லிமீன் யத்தபில்லாஹு அவ்ரத்தஹு, யார் முஸ்லீம்களுடைய மானத்தை வாங்குகிற காரியங்களை, அவருடைய குறைகளை ஆராய்கிறார்களோ, தேடித் திரிகிறார்களோ, அல்லாஹ் இவனுடைய குறையை தேடத் தொடங்குவான். அல்லாஹ்விட்டு யாரும் மறைய முடியாது சகோதரர்களே. வமை யத்தபில்லாஹு அவ்ரத்தஹு யஃப்லஹு ஃபீ பைத்தி, யாருடைய குறைகள் அல்லாஹ் ஆராய்கிறானோ, அல்லாஹ் பிடிக்க தொடங்கினா அவனை நடு வீட்டில் வச்சு அவன் தவறு செஞ்சால் அதையும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான், அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முனாஃபிக்குகளே என்று சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரிடத்தில் இந்த தன்மை இருக்கோ, முஸ்லீம்களை பற்றி புறம் பேசுறது, முஸ்லீம்களுடைய குறைகள் ஆராய்றது, அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது, அவன் முனாஃபிக். வாயால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறானே தவிர உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை. உள்ளத்தில் ஈமான் இருந்தால் அவன் இவ்வாறு செய்ய மாட்டான். मोहतरम हज़रात, मैं पिछले हफ्ते 2 हफ्ते पहले भी इस उन्वान पे बात किया था कि आफ़ातुल लिसान, ज़ुबान की आफ़तों के बारे में। ज़ुबान बहुत बड़ी नेमत है, इसके ज़रिए इंसान जन्नत भी कमा सकता है, जहन्नम भी। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया कि इंसान ऐसी बात करता है ज़ुबान से जिसकी तरफ उसका गुमान भी नहीं जाता है कैसा लफ्ज़ है, इतनी बड़ा सवाब कमाने वाली चीज़ या नहीं, लेकिन वो बात अल्लाह के खुशनुदी की बात है, अल्लाह उससे राज़ी होता है तो अल्लाह पाक उसको जन्नतों में दर्जात को बुलंद कर देता है। और ऐसा ही इंसान एक लफ्ज़ बोलता है जिसको एक कलिमा मामूली सी बात है, लेकिन उसको मामूली समझता है अपने जहन में, लेकिन अल्लाह के यहाँ ये इतना सख्त तरीन अल्फाज हैं, कलिमा हैं कि अल्लाह उससे इतना नाराज़ होता है। जहन्नम में अल्लाह पाक, एक रिवायत के अंदर आए 70 साल की मसाफत अल्लाह जहन्नम में फेंक देता है। दूसरी रिवायत पे जितना मशरिक और मगरिब के माबैन का दूर है, इतना दूर अल्लाह पाक जहन्नम में फेंक देता है, एक कलिमा पर, एक लफ्ज़ पर। इसलिए ज़ुबान बहुत ख़तरनाक है, इससे अल्लाह की खुशनुदी भी हासिल हो सकती है, अल्लाह की नाराज़गी, इसकी हिफाजत बहुत बड़ी ज़रूरत है। इंसान जिसको दीनदार लोग कहते हैं,
یہ متقی ہیں، یہ دیندار ہیں، یعنی پابندی سے نماز پڑھتا ہے، سنتوں پر پابند ہیں، تہجد گزار ہیں، باجماعت نماز ادا کرتا ہے، روزہ صحیح طور پر رکھتا ہے، حج عمرہ بھی کرتا ہے، صدقہ خیرات بھی کرتا ہے، زنا سے بھی بچتا ہے، چوری سے بھی بچتا ہے اور باقی گناہوں سے، لیکن وہ الا ماشاء اللہ غیبت سے بچنے والا بہت کم ہوتا ہے، غیبت میں مبتلا ہو جاتا ہے۔ کیوں؟ غیبت کے بارے میں لوگ اس کی طرف اتنا توجہ نہیں دیتے، پرواہ نہیں کرتے، اس کو معمولی سمجھتے ہیں، اس لیے اس میں لوگ مبتلا ہو جاتے ہیں۔ ایک مجمع کے اندر، ایک مجلس میں، ایک جگہ پر سارے جمع ہو کے 1,00,000 انسان ایک وقت میں زنا کرنا یہ محال ہے، لیکن 1,00,000 انسان ایک جگہ پر رہ کے زنا کرنا نہیں، غیبت کرنا یہ ممکن ہے۔ کیوں؟ اگر ایک بات کرتا ہے تو غیبت کرتا ہے تو سارے 1,00,000 لوگ سنیں گے، اس کو گناہ نہیں سمجھے گے، سارا گنہگار ہے۔ یعنی یہ نہیں صرف بات کرنے والا، سننے والا بھی غیبت کے گناہ کے مبتلا ہے۔ تو اس لیے الغیبت اشد من الزنا، اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا غیبت زنا سے بھی سخت ترین ہے۔ اس لیے علماء نے اس کے بارے میں سینکڑوں صفحے کی کتاب لکھے ہیں، آفات اللسان کے نام پہ، زبان کی مشکلات کے بارے میں، اس کے آفات میں، اس میں جو سب سے اوپر غیبت ہے، زبان سے زیادہ ہونے والی گناہ غیبت ہے۔ اس سے بچنے کے خاطر غیبت کیا ہے؟ آج لوگ اس کو یا یہ سمجھتے ہیں کوئی انسان کوئی گناہ کرتا ہے اس کا تذکرہ دوسروں سے کریں گے، وہ غیبت ہے، وہ بھی غیبت ہے، لیکن غیبت اس کے اندر صرف محدود نہیں ہے۔ اللہ کے نبی سے پوچھا گیا، اللہ کے نبی نے خود پوچھا اتدرون ما الغیبہ، غیبت کیا ہے پتہ ہے؟ لوگوں نے کہا اللہ و رسول عالم، تو اللہ کے نبی نے فرمایا غیبت کیا ہے کہ ذکر کا اخاک بما تکرہ، تیرے بھائی کے بارے میں ایسی بات کا ذکر دوسروں سے کرنا جس کا تذکرے کو وہ پسند نہیں کرے گا، وہ اپنا بھائی۔ تو صحابہ نے پوچھا وہ ان کا نفی، جو ہم کہتے ہو اگر اس کے اندر ہو وہ بات، تو فرمایا جب ہو تو وہ غیبت ہے، فَإِلَّمْ تَكُنْ مَا تَقُولُ فِيهِ فَقَدْ بَهَتَّ، جو بات تو کر رہا ہے وہ اس کے اندر نہیں ہے تو پھر وہ بہتان ہے، وہ بہتان ہے، جب ہو پھر بات کرے گا وہ غیبت ہے۔ امام نووی رحمۃ اللہ علیہ شرح مسلم کے اندر، مسلم شریف کے شرح کے اندر لکھتے ہیں غیبت کی تعریف یہ نہیں صرف اس کے اندر جو بات ہے وہ کہیں، اس حدیث کے اندر اللہ پاک نے سب کچھ جمع کر دیا ہے، اس کے بعد کیا ہے، اس کے اندر کیا بات ہے، وہ صرف اس کے فعل اور قول نہیں ہے۔ اگر وہ کچھ باتیں کرتا ہے اس کا تذکرہ دوسرے سے کریں گے، اس سے وہ اپنی بات کو دوسرے تک پہنچانا اس کے لیے پسند نہیں ہے، وہ بھی غیبت ہے۔ اور کوئی ایسا عمل کرتا ہے جس کا تذکرہ دوسروں کے سامنے کرنے سے وہ اچھا نہیں سمجھتا، اس کا تذکرہ دوسروں سے کریں گے، وہ بھی غیبت۔ وہ اس کے جسمانی طور پر اس کے جو حلیے ہیں اس کا تذکرہ دوسروں سے کریں گے، وہ بھی غیبت ہے۔ اگر یہ کہ وہ لمبا ہے، وہ چھوٹے قد کا ہے، اس کے ناک اونچی ہیں، ناک چھوٹی ہیں، آنکھ بڑی ہیں، آنکھ چھوٹی ہیں، کان بڑی ہے چھوٹی ہیں، زبان بڑی ہے چھوٹی ہے، اس کے منہ ایسا ہیں، پیر ٹیڑھا ہیں، لنگڑا ہیں، اس کے آنکھ ایک طرف گما ہوا ہے، اس بات کو اگر وہ بھائی پسند نہیں کرے گا آپ دوسروں سے بتائیں گے، یہ بھی غیبت ہے۔ حالانکہ وہ لنگڑا ہیں لیکن لنگڑا کہنا اس کے سامنے پسند نہیں ہے تو دوسروں سے کہیں گے تو وہ بھی غیبت ہو جاتی ہے۔ اس کے آنکھ ٹیڑھا ہیں لیکن اس کے سامنے آپ کہیں گے وہ پسند نہیں کرے گا تو اس کا تذکرہ دوسروں سے تعارف کرنے کے لیے بھی کریں گے، وہ بھی غیبت ہو جاتی ہے۔ اور اگر وہ مالدار ہیں یا کنجوس ہیں، مالدار کہنے سے تو وہ غلط نہیں سمجھے گا لیکن فقیر کہنے سے وہ اس کو برا لگے گا تو وہ فقیر کہنا دوسروں کے سامنے اس کے بارے میں وہ غیبت ہو جاتی ہے۔ وہ کام نہیں کرتا صحیح طور پر، اس کو دوسروں سے کہیں گے وہ بھی غیبت بن جاتی ہیں۔ وہ زنا کرتا ہے، وہ زنا تو بری بات ہے لیکن اس زنا کرنے کے بارے میں دوسروں سے تذکرہ کرنا وہ بھائی پسند نہیں کرے گا تو وہ بھی بات کرنے والا سننے والا غیبت میں مبتلا ہے۔
دیکھیں کتنا سخت ترین بات ہے، اس لیے اس سے بچنا بہت مشکل ہے۔ اس کے لیے آسان کام ہے، کسی کی بات نہ کرے نہ سنے، کسی کی بات نہ کرے نہ سنے، پھر بچے گا، ورنہ جب کرنے لگے گا تو اس میں مبتلا ہے۔ انسان دوسرے بھائی کی باتیں کرنا ایسا ہے جیسا کہ انسان کے گوشت کے کھانے کے برابر۔ انسان کے کھانا گوشت مزیدار ہیں، اللہ پاک نے اس کو حرام قرار دیا، اگر کوئی دوسرے کے کھانے لگے گا وہ کبھی نہیں چھوڑے گا، کبھی نہیں چھوڑے گا۔ اس لیے کہتے ہیں دو گناہ اتنا سخت ترین ہیں، انسان کبھی بھی اس سے دل نہیں بھرتا۔ ایک نامحرم عورتوں کی طرف دیکھنا، بد نظری، اور دوسرا بد زبانی، غیبت، ان دونوں میں کبھی دل نہیں بھرتا۔ اور انسان کا گناہ، غیبت کے بارے میں اللہ کے نبی نے کیا کہا؟ اللہ خود قرآن کے اندر کہتا ہے وَلَا يَغْتَبْ بَعْضُكُمْ بَعْضًا، اپنے کوئی بھی آپ اپنے بھائی کے بارے میں کسی کا غیبت مت کرو۔ أَيُحِبُّ أَحَدُكُمْ أَن يَأْكُلَ لَحْمَ أَخِيهِ مَيْتًا فَكَرِهْتُمُوهُ، اللہ پاک پوچھتا ہے کہ جو غیبت کرتا ہے اس کے بارے میں یہ نہیں کہا کہ کیا آپ سور کا گوشت کھانا پسند کریں گے یا کتے کا گوشت کھانا پسند کریں گے؟ نہیں، اللہ نے کہا کہ آپ کا مرا ہوا سڑا ہوا بھائی کا گوشت کھانا پسند کریں گے، فَكَرِهْتُمُوهُ، آپ پسند نہیں کریں گے۔ یعنی یہ جو غیبت ہیں وہ بھائی کا گوشت کھانے کے برابر ہیں، اتنا بدترین عمل ہے۔ اگر آپ کو کسی کا پتہ چلے یہ انسان کا گوشت کھاتا ہے، آپ اس کا ساتھ اچھا سمجھیں گے، اس کے کتنے بد نگاہ سے دیکھیں گے۔ ایسا ہی غیبت کرنے والا بھی، اللہ کے نبی نے فرمایا میں معراج کے رات میں نے جہنم کی طرف گزر ہوا، کچھ قوم کو میں نے دیکھا، ان کی ناخنیں تانبے کی تھی، وہ اس سے اپنے یخمشون بہا وجوہہم وصدورہم، اپنے سینوں کو اپنے چہروں کو وہ سے نوچتے تھے۔ میں نے پوچھا یہ جبریل اتنا سخت ترین سزا ان کو کی ہے، یہ کون لوگ ہیں؟ فرمایا ہؤلاء الذین یأکلون لحم الناس، یہ لوگ وہ ہیں جنہوں نے لوگوں کے گوشتوں کو کھاتے تھے، بکرے کا نہیں، گائے کا نہیں، چکن کا نہیں، بلکہ لوگوں کے گوشت کو کھاتے تھے۔ اللہ پاک ہمیں دکھا نہیں رہا، ورنہ جو ہم غیبتیں کرتے ہیں یہ واقعی انسان کے گوشت ہیں، تو کہیں گے یہ لوگ دوسروں کے گوشت کھانے والے تھے۔ وَيَقَعُونَ فِي أَعْرَاضِهِمْ، اور ان کی آبروزی میں لگے ہوئے تھے مسلمانوں کی، ان کی عیبوں کی تلاش میں تھے۔ وہ کیا کر رہے ہیں، وہ کیسے ہیں؟ اپنے آپ کو بھول گئے دوسروں کو دیکھنے میں۔ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے فرمایا یا معشر من آمن بلسانہ ولم يدخل الایمان قلبہ، ایسے لوگ جنہوں نے اپنے زبان سے ایمان لایا ہے اور ان کے دل کے اندر ایمان داخل نہیں ہوا، یہ لوگوں جنہوں نے زبان سے ایمان لایا اپنے دل کے اندر ایمان داخل نہیں ہوا، تو سنو، دیکھیے یہ جو لفظ ہیں اللہ نے قرآن کے اندر منافقین کے لیے استعمال کیا ہے۔ آمنا باللہ و بالیوم الآخر، وہ کہتے ہیں ہم اللہ پر قیامت پر ایمان لائے، وما ہم بمؤمنین، یہ ایمان والے نہیں، ان کے دل کے اندر ایمان داخل نہیں ہوا۔ یہ یعنی منافقین کے بارے میں کہا، وہ لفظ اللہ کے نبی کہہ رہے مسلمان کو دیکھ کے جنہوں نے ایمان لایا اور دل کے اندر داخل نہیں ہوا، وہ لوگ کیا ہیں؟ ان کے یہ کہہ رہے تھے لا تغتاب المسلمین، مسلمان کی غیبت مت کرو، ولا تتبع عوراتہم، اور مسلمان کی عورات کے اندر یعنی ان کے عیبوں کے بارے میں تلاش مت کرو، یعنی منافقینوں کی حرکت ہے یہ، ایسا مت کرو۔ ومن یتبع عورات المسلمین، جو مسلمان کی عورتوں میں ان کے عیبوں کے بارے میں تلاش کرے گا، یتبع اللہ عورتہ، اللہ پاک اس کے عیب کی تلاش میں لگ جائے گا۔ ومن یتبع عورتہ یفضحہ فی بیتہ، اللہ پاک جس کے عیبوں کی تلاش میں لگے گا، کوئی چھپ سکتا ہے؟ کون چھپے گا؟ کون اس سے مخفی ہو سکتا ہے؟ اللہ پاک اس کو اپنے گھر کے اندر رہتے ہوئے بھی اللہ پاک اس کو ذلیل کرے گا۔ اس لیے دوسرے مسلمان کے بارے میں اس کے عیب کی تلاش مت کرو، غیبت کو چھوڑ دو،
ये मुसलमान की शान नहीं है, बल्कि फरमाया मुनाफिकों की शान है. ஆகநிமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, கைபத் இருக்கிறதே, இது மிகப்பெரிய தலைப்பு. நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி வெறுப்பாக மக்களுக்கு வெறுப்பேற்றிருக்கின்றார்கள். இதனுடைய பயங்கரத்தை மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், 2 பாவங்கள். நான் சொன்னேன், புறம் பேசுறது என்பது மனித இறைச்சியை சாப்பிடுவது போன்று, அது இனிமையானது, அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். யார் 2 பாவங்கள் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் அதில் வயிறு நிரம்ப மாட்டாது, அதிலிருந்து தௌபா செய்து மீளவும் மாட்டார்கள். ஏன்? அதை பாவம் என்று கருதுறது குறைவு. 2வது, போதும் என்று கருத மாட்டாங்க, அதில் முன்னேறிக்கொண்டே போவாங்க. 1, அந்நிய பெண்களை பார்க்கிறது. அதில் யார் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு அதை நிப்பாட்ட முடியாது. எவ்வளோ வயசு அடைஞ்சாலும் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்? பழகிட்டுது, அதை நிறுத்த முடியாது. அதனை பாவம் கருதுறதில்லை, அதனால் தௌபா செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கிறதில்லை. அடுத்த பாவம் கைபத், புறம் பேசுறது. இதுவும் அப்படித்தான். பேச தொடங்கிட்டாங்கன்னு சொன்னால் சாதாரண தொழிலாளிலிருந்து பிடிச்சி பெரும் பெரும் பணக்காரர்களையும், சாதாரண தொழிலாளிலிருந்து பிடிச்சி மார்க்க அறிஞர்கள் வரையும், அடிமையிலிருந்து பிடிச்ச அரசன் வரைக்கும் முழு உலகத்தையும் பற்றி பேசி முடிச்சிருவாங்க. அதில் போதும் என்ற மனப்பான்மை வருவதே கிடையாது. ஏன்? அதை பாவம் கருதுற குறைவு என்பதனால. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முடியும் அதை பற்றி பேசப்படும். இந்த பெரிய பாவத்தை விட்டு நாங்களை பாதுகாக்கணும். நாங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் எடுக்கணும். நான் யாரை பற்றியும் பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். எனக்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசுறதுனால கேட்கறதுனால ஏதாவது கிடைக்குதா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பற்றி சொன்னாங்க, ஹஸ்புக பி சஃபியா பி கதா வ கதா. சஃபியாவுடைய விஷயத்தில் உங்களுக்கு இவ்வளோ போதும்னு சொன்னாங்க. இப்படி கட்டையான பெண்டு, வாயால் கூட ஒரு வார்த்தை செய்யலை, வெறும் சைக்கினை தான், வார்த்தை சொல்லலை, சைக்கினால சொன்னாங்க சஃபியா இப்படி ரசூலோட முகம் மாறிட்டது. சொன்னாங்க, லவ் குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாய் அப்படின்னா சைக்கினையால் இந்த வார்த்தையை 7 கடலில் கரைச்சாலும் அந்த கடலை அப்படியே துருவாடை ஆகின்னு சொன்னாங்க, நாத்தம் பிடிச்சிடும். எப்படி கையால் சொன்னது, கட்டண்டு, உண்மையில கட்டது, அவங்க உயர்ந்த பெண் அல்ல. அப்படி சொன்னது கூட ரசூலா வெறுத்தாங்க. சொன்னாங்க, இதை நீங்கள் கடலில் கரைச்சா அது நாத்தம் அடிச்சிடும். அடுத்த சொன்னாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில், இதுக்கு முந்தைய பிந்தியோ அதை ஆயிஷாவை சொன்னாங்க, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் ஒரு மனிதரை பற்றி சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌஹிபு அன்னி ஹுகீது இன்சானன் லவ் அன்னலி கதா வ கதா. சொன்னாங்க, எனக்கு ஒருத்தரை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுறது, அவர் இப்படின்னு சொல்லி அவருடைய குறையை பற்றி சொல்லதிக்குது, எனக்கு சொல்லப்படுறது, அது எவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லைண்டா, எனக்கு முழு உலகத்தையும் இவ்வளோ சொத்துக்கள் இவ்வளோ காசு பணத்தை கொடுத்தாலும் அது கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்டா இது மதம் எப்படின்னு சொன்னால், இந்த தாரத்தை விட அது எனக்கு பெருமதில்லை அப்படின்னா அதுவும் வாணும் இதுவும் வாணும். அப்படின்னா நீங்கள் இவ்வளோ, நான் உங்களுக்கு ஒரு மனிதரை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தாரேன், இந்த செய்தியை கேளுங்கன்னு சொன்னால் எனக்கு 1 கோடி மானம், இந்த செய்தியை மானம் சொல்லிடுவேன். எனக்கு முழு உலகத்தின் தாரன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறேன் கேளுங்கன்னு சொன்னால் ரசூலா சொன்னால் எனக்கு முழு உலகம் வானம், இந்த செய்தியே சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரசூலா வெறுத்தாங்க. இன்றைக்கு எங்களுக்கு இன்பமாகிட்டு போகுது, ஏதாவது கிடைக்குதா? ரசூலான்னு சொன்னாங்க, எனக்கு முழு உலகத்தையும் தந்துட்டு ஒருத்தனை பற்றி புறம் பேசினாலே நான் கேட்க விரும்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு யாரையாவது பற்றி புறம் பேசினதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல, இருக்கிறது இழந்துட்டு போகிறோம். எங்களை நன்மையை நாங்கள் அவருக்கு கொடுக்குறோமே, அப்போ நாங்கள் ஏன் இப்படி இந்த பாவத்தில் ஈடுபட வேண்டும்? அதனால் இதனுடைய பரிதாபத்தை, இதனுடைய மோசமான கட்டத்தை, இது எவ்வளோ ஒரு கேவலமான பாவம் என்பதை நாங்கள் விளங்கணும். விபச்சாரத்தை விட பயங்கரமானது என்று விளங்கணும். நான் விபச்சாரி என்று சொல்வதை நான் விரும்ப மாட்டேனா, அதே மாதிரி நான் புறம் பேசுகிறேன் என்பதை நாங்கள் விரும்பக்கூடாது. अल्लाह ताला ने मंगल विलंगी इन पावते विट तप्पितुकोल्लकूडिय पाकियत्तै नसीबाक्कुवाना है। इसलिए हजरात इन गुनाह से बचना चाहिए। ग़ीबत बहुत सख्त तरीन गुनाह है, तो इसका अल्लाह के नबी ने बहुत नफरत करते थे, इसलिए और भी बहुत से अहादीस इंशाअल्लाह अगले हफ्ते याद किया जाएगा। तो इससे हमें बचने की कोशिश करें, किसी का तज़किरा ना हो, किसी की बात न सुने। तो अल्लाह के नबी के सामने
حضرت عائشہ رضی اللہ عنہا نے ایک مرتبہ صفیہ رضی اللہ تعالیٰ کے بارے میں اشارہ کر کے کہا کہ حسبک بصفیہ کذا و کذا، صفیہ ایسا ہے ایسا کر کے اشارتاً انہوں نے کہا چھوٹے قد کی ہے، حالانکہ وہ چھوٹی قد کے واقعی، تو صرف اشارتاً کہا کہ صفیہ چھوٹی ہے۔ اللہ کے نبی کے چہرے بدل گیا، جو عائشہ اللہ کے یہاں محبوب ترین بیوی تھی ان سے ناراض ہو گئے۔ فرمایا عائشہ آپ نے اسے ایک کلمہ کہا، حالانکہ زبان سے کچھ نہیں کہا، اشارتاً، اس کو ساتوں سمندر پہ بھی اگر اس کو ملایا جائے ساتوں سمندر کے پانی سڑ جائے گا، اتنا سخت ترین آپ نے اشارہ کر کے کام کیا ہے۔ آج ہم کتنے لوگ ایسے باتوں میں مبتلا ہیں۔ اللہ کے نبی نے کہا کہ ایک مرتبہ حضرت عائشہ خود کہتی ہے، ابو داؤد شریف کی روایت ہے، میں نے اللہ کے نبی کے سامنے ایک شخص کے بارے میں تذکرہ کیا، شاید کوئی بری بات ہوگی، تو اللہ کے نبی نے کہا کہ ما وددت ما احب لو انی حکیت انسانا ان لی کذا و کذا، میرے سامنے کسی کے بارے میں تذکرہ کیا جائے، اس کے بدلے میں مجھے ایسی دنیا کی چیزیں مل جائے، میں اس کو کبھی پسند نہیں کروں گا۔ یعنی اگر مجھے یہ کہا جائے میں آپ کو 1 کروڑ روپے دیتا ہوں اور اس کے بدلے میں ایک بات آپ کو کہتا آپ سن لیجئے، کسی کی غیبت، مجھے 1 کروڑ بھی نہیں چاہیے، اس بات کو چھوڑ دو۔ یعنی 1 کروڑ کے بدلے میں کسی کی بات میں سننا نہیں چاہتا، پوری دنیا بھی مجھے مل جائے اور ایک شخص کے بارے میں غیبت کو سننے کی موقع ہو، میں اس بات کو چھوڑ دوں گا۔ آج آپ ذرا سوچئے، ہم غیبت کر رہے ہیں تو اس سے کیا بدلہ، کیا ہمیں مل رہا ہے؟ کچھ مل رہا ہے؟ 1 ین بھی نہیں ملتا، بلکہ ہماری نیکیاں اس کو دے دیتے ہیں اور اس کے گناہوں کو ہم اٹھا لیتے ہیں۔ ہم کیوں غیبت کریں؟ اللہ اس سے نفرت کرتا ہے۔ تو اللہ پاک مجھے بھی آپ کو بھی سمجھ کے اس سخت ترین گناہ سے بچنے کی توفیق عطا فرمائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔